கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இங்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இந்த நாளிலே நமக்கு நேராக கடந்து வருகின்றது. சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தரை துதிக்கின்ற, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற ஜனங்களாகிய நாம் தான் சீயோன். ஒருவேளை ஆறுதல் இல்லாமல் பல பாடுகளின் மத்தியிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். அவர் ஆறுதல் செய்து அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து, எந்த பகுதியெல்லாம் உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய எல்லைகளில் எதெல்லாம் சத்துருவின் போராட்டத்தின் நிமித்தமாகவோ அல்லது பல பாடுகளின் நிமித்தமாக நீங்கள் கடந்து வந்த பாதையில் எந்த எல்லைகள் எல்லாம் பாழானது போய் மாறி இருக்கின்றதோ அந்த பாழான ஸ்தலங்களை எல்லாம் அவர் தேறுதலடைய செய்து, அதே போல வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். வனாந்தரம் போல உங்கள் எல்லைகளில் எந்த பகுதியெல்லாம் இருக்குது அதையெல்லாம் ஆண்டவர் எப்படி மாற்ற போறேன் என்று சொல்லுகின்றார். ஏதேனை போல மாற்றுவேன் என்று. அன்று ஆதியிலே கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதிலே சகலவிதமான விருட்சங்களையும் கனி கொடுக்கிற விருட்சங்களையெல்லாம் நாட்டி அவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அங்கே அவர்களை வாழ வைத்தார் என்று பார்க்கின்றான். பிரியமானவர்களே, அப்போ பூமி முழுவதும் கர்த்தர் சிருஷ்டித்திருந்தாலும் கூட அவருடைய உன்னத படைப்பாகிய மனிதனையும் மனுஷையும் படைத்த பொழுது அவர்களை அருமையான ஒரு இடத்துல அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார். அருமையான இடத்திலே வாழ வைப்பதற்காக அவர் திட்டம் போட்டு அழகான ஏதேனை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். அங்கே ஆறுகள் எல்லாம் ஓடிற்று, அங்கே ஒரு செழிப்பு காணப்பட்டது, அங்கு எல்லா விருட்சங்களும் கனிகளை கொடுத்தன. அருமையான ஒரு தோட்டம். அப்படி அது போல ஒரு தோட்டமாக உங்கள் வனாந்தரம் போல மாறி இருக்கின்ற எல்லைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இதில் சந்தேகமே இல்லை. நீங்க கலங்காதீங்க. நீங்க கடந்து வந்த பாதையில பல நஷ்டங்களை அடைந்திருக்கலாம், பல வேதனைகளை அடைந்திருக்கலாம், நீங்க சில இழப்புகளை நீங்க சந்தித்திருக்கலாம். அப்போ வனாந்தரம் போல மாறிற்றே என்னுடைய காரியங்கள் எல்லாம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ? ஆனால் அப்படிப்பட்ட வனாந்தரம் போல மாறி இருந்தாலும் கூட கர்த்தரோ அதை ஏதேனை போல மாற்றுவேன் என்று சொல்கிறார். என்ன செய்தால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்களோ அப்படி உங்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் அடைய செய்து உங்கள் எல்லைகளை வனாந்தரமா இருக்கின்ற எல்லைகளையெல்லாம் ஏதேனை போல மாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். அதனோடு கூட அவர் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். வீட்டுல துக்கமும் அழுகையும் புலம்பலும் கண்ணீரும் ஒரு ஜெபமே கண்ணீரின் ஜெபமாவே மாறி இருக்கலாம். அநேகர் சொல்லுவாங்க, நான் கண்ணீர் விடாத நாளே இல்லை, அப்படி நான் கண்ணீரோடு கூட நான் ஆண்டவர் சமூகத்துல நான் எப்போதும் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்களா? உங்கள் கண்ணீரை எல்லாம் மாற்றுவார். உங்கள் வீட்டுல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வார். துதியும் கீத சத்தமும் கேட்கும்படி செய்வார். சந்தோஷமா நீங்க குடும்பமா ஜெபிக்க முடியல, குடும்பமா பாட முடியல, கர்த்தரை பாட முடியாதபடி என்னுடைய வாயெல்லாம் கட்டப்படுறதுக்கு துக்கம் தொண்டை வரைக்கும் அடைத்து கொண்டிருக்கிறது, நான் எப்படி பாடுவேன்னு பாட முடியாம இருக்கிறீங்களா? அந்த தடையெல்லாம் நீக்கி போட்டுருவாரு. குடும்பத்துல ஒரு மனது, நல்ல ஒரு ஐக்கியம், சந்தோஷமாக கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்று சொல்லி சந்தோஷம் ஐக்கியத்தை கட்டளையிடுவார். ஒரு மனதை கட்டளையிடுவார். எல்லாம் சேர்ந்து துதிக்க போறீங்க, கைதட்டி பாட்டு பாட போறீங்க. உங்க வீட்டுல துதியின் சத்தம் கீத சத்தமும் கேட்க போகுது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக இன்றைக்கு இப்படியாக கடந்து வந்திருக்கிறது. நீங்க அதை உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பத்தை எல்லாம் அப்படியே மாற்றுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கர்த்தாவே, நீர் உம்மை துதிக்கிற தேவ பிள்ளைகள், ஸ்தோத்திர பலிகளை ஆயிரமாய் உமக்கு ஏறெடுக்கிற தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துல காணப்படுகிற வனாந்திரங்களையும் அவாந்திர வெளியையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஆறுதல் அடைய செய்து அவர்களுடைய எல்லைகளை எல்லாம் ஏதேனை போல மாற்றுவீராக. கர்த்தாவே, இது அழுகையும் புலம்பலும் நீர் கடந்து போக பண்ணி கர்த்தாவே அப்பா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வீராக. அவர்கள் விரும்புகிற காரியத்தை உடைய பிள்ளைகளுக்கு வாய்க்கும்படி செய்து சந்தோஷத்தினால் நகைப்பினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி வேதத்துல சாராள் சொல்லுவது போல கர்த்தாவே, நீர் அப்பா இப்படிப்பட்ட வறண்டு போயிருக்கிற வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு நகைப்பை உண்டு பண்ணும்படியாக அற்புதங்களை செய்வீராக, அடையாளங்களை நடப்பிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.